நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை சங்கீதங்கள் புஸ்தகம் 134 அதிகாரம் 2வது வார்த்தை. உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். எவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக உங்கள் கைகளை ஏறெடுக்க வேண்டும். பரிசுத்த ஸ்தலம் என்றால் என்ன? தேவனுடைய ஆலயம். இன்றைக்கு நாம் ஞாயிற்றுக்கிழமை என்ற உடனே நமக்கு மனதில் படுவது, நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று. ஆனால் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய ஆலயத்தை அலட்சியம் செய்யாமல் நாம் ஆலயத்துக்கு கடந்து செல்ல வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, நான் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக என் கைகளை நான் ஏறெடுக்க வேண்டும். இன்றைக்கு உங்களுடைய தீர்மானங்கள் என்ன? ஆலயத்துக்கு போய் கர்த்தரை நல்லா ஆராதிங்க. கடந்த நாட்கள் முழுதும் நம்மளை கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார்ல, நம்மளை கர்த்தர் வேலி அடைத்திருக்கிறார்ல. கண்மணி போ அதற்கு நன்றி கடனாக, ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க செஞ்ச எல்லா நன்மைகளுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உங்களுடைய பாதத்தையே நான் தொழுது கொள்கிறேன் என்று நீங்க சொல்லுவீங்களா? உங்க கைகளை நீங்க உயர்த்தும் போது நல்லா புரிஞ்சுக்கங்க. கையை உயர்த்தி ஆராதிப்பது என்பது எதை குறிக்கிறது? நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, என்னுடைய பலன் ஒன்றுமில்லை, என்னுடைய ஞானம் ஒன்றுமில்லை, என்னிடத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய திறமைகள் ஒன்றுமில்லை, எல்லாம் உமக்கு முன்பாக குப்பை. நான் உமக்கு முன்பாக ஒரு அடிமையாக இருக்கிறேன். ஐ சரண்டர். நான் உம்மிடத்திலே என்னை நானே அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் என்றுதான் கைகளை இரண்டையும் உயர்த்தி ஆராதிப்பது. நீ ஒருவரே பெரியவர், உமக்கு முன்பாக எல்லாம் முழங்கால்கள் முடங்கும். எனக்கு அன்பான பிள்ளைகளே, கைகளை உயர்த்தி நல்லா கர்த்தரை ஆராதிங்க. சில பேர் கைகளை உயர்த்தி கூட ஆராதிக்கிறதே இல்லை. இன்னைக்கு ஆளுடைய ஆலயத்துக்கு போகிற நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. நல்லா கையை உயர்த்தி கர்த்தரை நீங்க ஆராதிங்க. கர்த்தரை நீங்க எவ்வளவுக்குள்ள நீங்க ரொம்ப விருப்பத்தோடு கர்த்தரை நீங்க ஆராதிக்கீங்களோ அவ்வளவுக்குள்ள உங்க வாழ்க்கையில நன்மை வரும். எனக்கு அன்பான பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்னைக்கு நீங்க ஆலயத்துக்கு போறதுக்கு தீர்மானம் பண்ணி குடும்பமா பிள்ளைகளா நீங்க ஆலயத்துக்கு போவீங்கன்னா, இந்த வாரம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா நன்மைக்கும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு நன்மையும் குறைவில்லாமல் கர்த்தர் நம்மை நடத்துவார். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இன்னைக்கு நான் வேலைக்கு போனாதான் இந்த வாரம் முழுவதும் எனக்கு ஒரு குறை இல்லாம நடக்கும், இந்த வாரம் முழுசும் இந்த எல்லாம் திருப்தியான காரியங்களா இருக்கும்னு. இல்ல, முதலாவது நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, முதலாவது தேவனுடைய சமூகத்தை தேடுங்க. இன்னைக்கு கர்த்தரை ஆராதிப்பதற்கும் கர்த்தரை துதிப்பதற்கும் உங்க இருதயங்கள் வாஞ்சிக்கட்டும். உங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்குள்ள ஒரு ஆசை உண்டாகட்டும், நான் கர்த்தரை ஆராதிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை நான் ஃபங்க்ஷனுக்கு போயிடக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை நான் டியூட்டிக்கு போயிடக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை நான் வேலைக்கு போயிடக்கூடாது. ஏனென்றால் இது கர்த்தருக்குரிய நாள். இந்த நாள்ல நான் கர்த்தரை ஆராதித்து அவரை நான் மகிமைப்படுத்தணும். என் கைகளை உயர்த்தி நான் அவரை ஆராதிக்கணும், சந்தோஷமா கர்த்தரை ஆராதிக்கணும். நீங்க ஒரு மனமகிழ்ச்சியோடு கூட ஆலயத்துக்கு போங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்க மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை நீங்க ஆராதிக்கும் பொழுது, நீங்க வேலையெல்லாம் விட்டுட்டு ஆமென் கர்த்தருடைய சமூகத்தை நீங்க நாடி தேடும் பொழுது, கர்த்தர் உங்களை வானத்தை திறந்து ஆசீர்வதிப்பார். நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், ஷிஃப்ட் இருக்கும், அதை சேஞ்ச் வாங்கிக்குவாங்க. வேலை இருக்கும், அதுல லீவ் போட்டுக்குவாங்க. சில பேர் வேலையில பயங்கரமான கெடுபிடியா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை நீ கண்டிப்பா வந்து தான் ஆகணும். அவங்க சொல்லுவாங்க, நான் கண்டிப்பா நான் ஆலயத்துக்கு போகணும். என் கர்த்தர் இந்த வாரம் முழுவதும் என்னை நடத்திருக்கிறாரே, என்னை போஷிச்சிருக்கிறாரே, என்னை உடுத்து வைத்திருக்கிறாரே, அந்த தெய்வத்தை நான் மறந்துட்டேன்னா வருகிற நாட்கள் முழுவதும் நான் எப்படி பலத்தோடு வேலை செய்வது, நான் எப்படி ஆரோக்கியத்தோடு வேலை செய்வதுன்னு சொல்லி கர்த்தருடைய ஆலயத்துக்காக நிறைய பேர் லீவு போட்டு ஆராதனைக்கு வராங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. நீங்களும் அதுல நீங்களும் ஒரு ஆளா கர்த்தர் அது நிமித்தமா உங்களை ஆசீர்வதிப்பார். சில பேர் வேணுக்கனே வேலையை கேட்டு ஞாயிற்றுக்கிழமை போற ஆட்கள் இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எப்படி கட் பண்றதுன்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை வேலையை கேட்டு போற ஆளா நீங்க இருக்கீங்களா? நான் சொல்லுகிறேன், அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அது கர்த்தரை விட்டு உங்களை பின்னிட்டு கொண்டு போகவும். ஆகையால் தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆலயத்துக்கு போய் கர்த்தரை நல்லா மனதார ஆராதிங்க. அப்புறமா வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு சாயங்காலமா ஒரு கைப்பிரதிகள் எடுத்துக்கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை அறியாத ஜனங்களை அதில் போய் சொல்லுங்க. அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். நான் ஏதோ வந்தேன், ஆலயத்துக்கு வந்தேன், ஆராதிச்சேன், காணிக்க போட்டேன், அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில திருப்தியோடு கூட நீங்க இருந்துடாதீங்க.
நீங்க யாருக்காவது உதவி செய்யணுங்கிறதுக்காகத்தான் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அதற்காகத்தான் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதை மறந்து நான் என்னுடைய சுய லாபத்திற்காக இயேசுவை தேடுகிறவனாய் அல்ல, தேவனுடைய காரியத்திற்காக நான் தேவனை தேடுகிறவனாக நான் இருக்கிறேன். ஆகையால் இன்னைக்கு நீங்க ஆலயத்துக்கு போகிறத தடை பண்ணாம, எங்கேயும் போகாம நேரா ஆலயத்துக்கு போங்க. நீ நிறைய ஃபங்க்ஷன் இருக்கலாம், அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். நீங்க தேவனை முதலாவது தேடுங்க. நான் சொல்லுகிறேன், இந்த வாரம் முழுவதும் ஒரு குறைவில்லாமல் தேவன் நடத்துவார். அநேக விண்ணப்பங்களுக்கு இந்த வாரத்திலே கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார். சங்கீதக்காரனாய் தாவீது சொல்வது போல, ஆண்டவரே என் கைகளை அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்கு உயர்த்தி நான் கர்த்தரை ஆராதிப்பேன் என்ற ஒரு வேகத்தோடு, ஒரு விருப்பத்தோடு போங்க. இந்த நாள், இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் வாரமாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. God bless you.